நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாட்டெல்லாம் பாடி நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஓட்டப்பந்தயெல்லாம் முடிகிற டைம் வரும் பாருங்கள், அப்போது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். புரியல? ஒரு ஓட்டப்பந்தயம் 100 மீட்டர் ஓடுறேன்னா நடுவில் ஓடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுற மாதிரியே இருக்கும். பக்கத்தில் இலக்கு பக்கத்தில் வரும்பொழுது ஒரு ஸ்பீட் அதிகமாகும் இல்லை? அப்படி தான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, குறிப்பாக நாம் இந்த நாளில் நம்ம தயாரெடுப்பது, ஞாயிற்றுக்கிழமை என்ன பெருவிழா கொண்டாட போகிறோம்? பெந்தகோஸ்து பெருவிழா. பெந்தகோஸ்து பெருவிழானா என்னது? தூய ஆவியானவருடைய பெருவிழா. அது நம்ம கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு அல்லது கிறிஸ்துவர்களுக்கு. யூதர்களுக்கு என்ன பெருவிழா அது? அப்படிலாம் கேட்டா இது என்ன வம்பா போச்சு. அன்புக்குரியவர்களே, பாஸ்கா விழானா என்ன விழா தெரியுமா? பழைய பாஸ்கா விழானா கடத்தல். கடத்திட்டு போகிறதில்ல, ஒரு விதத்தில் கரெக்டு தான். எகிப்திலிருந்து கடவுள் நம்மளை கடத்திட்டு கானான் நாட்டுக்கு கொண்டு போனது நம்ம மூதாதையர்களை. அதான் கடத்தல். அடிமை நிலையிலிருந்து விடுதலை நாட்டுக்கு கடந்து சென்றது. அதைத்தான் பாஸ்கா விழாவாக யூதர்கள் கொண்டாடினார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் அடுத்த நாளை புதிய பாஸ்காவாக, ஆண்டவர் உயிர்ப்பு நாளை நாம் பாஸ்காவாக கொண்டாடுறோம். பிரைஸ் தி லார்ட். அதே போல யூதர்களுக்கு பெந்தகோஸ்து பெருவிழா என்றால், அந்த பாஸ்கா விழாவை தொடர்ந்து 50வது நாள் அவர்கள் அறுவடைக்காக நன்றி செலுத்தி பெந்தகோஸ்து விழாவை கொண்டாடினாங்க. 50 என்பது அர்த்தம். 50வது நாள் அவர்கள் அறுவடைக்கு நன்றி செலுத்தி நன்றியின் விழாவை கொண்டாடினார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் உயிர்த்த ஆண்டவருடைய விழாவில் இருந்து 50 நாளை தொடர்ந்து 40வது நாள் இயேசுவின் விண்ணேற்ற விழா, அடுத்து இன்னும் 10 நாளுக்கு அடுத்து 50ஆம் நாள் பெந்தகோஸ்து விழா. திருத்தூதர்களும் அன்னை மரியாளும் ஜெபித்த பொழுது அவர்கள் எப்படி ஆவியானவரால் நிரப்ப பெற்றார்களோ அந்த நாளை நம்ம ஆவியானவருடைய பெருவிழாவாக, பெந்தகோஸ்து விழாவாக கொண்டாடுறோம். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. உண்மையாக சொன்னப்போனால் இது மிகப்பெரிய அறுவடை. அதான் ஆவியானவர். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நன்றி சொல்கின்ற நாள். ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் மீண்டும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக திருத்தூதர்களும் அன்னை மரியாளும் செய்த ஒரு 3 வழிமுறை இருக்கிறது. அவர்கள் எப்படி அதற்கு தயாரித்தார்கள் அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி நம்ம இந்த 3 வழிமுறைகளில் ஆவியானவரை பெறுவதற்கு நாம் தயார் எடுக்கிற பொழுது கிடைக்கின்ற 4 ஆசீர்வாதங்கள், மொத்தம் 7 ஒரு முழுமையின் அடையாளம். அதனால் இதை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு திருத்தூதர்களும் அன்னை மரியாளும் என்ன செஞ்சாங்க? திருத்தூதர் பணி எடுங்க. திருத்தூதர் பணியில் தான் 2ஆம் அதிகாரத்தில் தூய ஆவியான் வருகை. அதற்கு முன்னால் இருக்கிற ஒரு பகுதி 1ஆம் அதிகாரம் 12 முதல் உள்ள ஒரு பகுதி இருக்கு பாருங்களேன். எருசலேமில் சான்று பகர்தல். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா 14வது வசனம் வாசிங்களேன். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார்கள். முதல் செய்தி, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு மனதோடு இறைவனிடம் வேண்டணும். பல மனதோடு அல்ல. வீட்டுக்காரர் ஒன்று கேட்பாரு, வீட்டுக்காரி ஒன்று கேட்பாங்க, பிள்ளைங்க இன்னொன்று கேட்கும். 3 பேரும் ஒரே விஷயத்து குடும்பத்துக்காக ஜெபிப்பாங்க, 3 விதமாக ஜெபிப்பாங்க. கடவுள் யாருக்கு கேட்பாரோ தெரியல. ஒரு மனதோடு ஜெபிக்கிற பொழுது ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். முதல் சிந்தனை, ஒரு மனதோடு ஜெபிக்கணும். எல்லாரும் ஒரு மனதுனா ஒரே எண்ணம் அல்ல, ஒரே ஒரு ஜெப கருத்து அல்ல, மனசு ஒன்றா இருக்கணும். நன்மைக்காக, குடும்பத்திற்காக, பொது நன்மைக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் நன்மைக்காக, மற்றவருக்கு ஆசீர் இல்லாத ஒன்றுக்காக கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மாதா, சில பெண்கள், திருத்தூதர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, திருத்தூதர் பணி 1:14 தான் வாசித்துட்டு இருக்கோம். அவர்கள் இணைந்து, தாய் மரியாவோடும் இணைந்து, மாதா கூட சேர்ந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை எதற்காக ஜெபிச்சாங்க? தூய ஆவியானவரால் நிரப்பப்பட ஜெபிச்சாங்க. அது எப்படி ஃபாதர் தெரியும்? லூக்கா நற்செய்தி எடுங்களேன், 24ஆம் அதிகாரம். மின்னேற்றம் அடைந்த பொழுது என்ன நடக்குது? 50 முதலுள்ள வசனம். லூக்கா 24:50. பின்பு இயேசு பெத்தனியா வரை அவர்களை அழைத்து சென்று
தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். போன ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினோம். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த பொழுதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். 52 தான் முக்கியம். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். போதாது, என்ன செஞ்சாங்க? அவர்கள் கோவிலில் எப்பொழுதும் கடவுளை போற்றியவாறு ஒரே மனதோடு அவர்கள் கோவிலில் போற்றி ஜெபித்தார், கடவுளை போற்றி ஜெபித்தார்கள். எதற்காக ஜெபித்தாங்க? அதே திருப்பணியில் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் 49வது வசனம். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரிலேயே இருங்கள். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தாங்க. விண்ணேற்றம் அடைந்த இயேசுவை பார்த்துவிட்டு அவங்க சாட்சிய வாழ்வுக்கு ஓடி போகல, நற்செய்தி அறிவிக்க போகல. மாறாக அன்னை மரியாளோடும் திருத்துதர்களோடும் அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எருசலேமில் கடவுளை போற்றி துதித்து ஒரு மனதோடு ஆவியானவரால் நிரப்பப்பட ஆவியானவருடைய வருகைக்காக ஜெபித்தார்கள். ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கணும். முதல் சிந்தனை. இரண்டாவது வழிமுறை என்னது? அடுத்த வசனம் அப்படியே வாசிங்களேன். 15வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருந்த பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது. என்ன சொன்னார் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு மனதோடு ஜெபித்தார்கள். எல்லாரும் இருக்கும் பொழுது பேதுரு ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நாங்கள் 12 பேர் இருந்தோம். ஒருத்தர் கடவுளுடைய திட்டத்துக்கு ஏற்ப வாழல. யாரை பற்றி சொல்றாரு? யூதாஸ். அவர் போயிட்டாரு. ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கான நிபந்தனை வைக்கிறார் பாருங்க. திருமுழுக்கு யோவானுடைய காலம் முதல் இயேசுவினுடைய விண்ணேற்ற நாள் வரை யார் இருந்தார்களோ அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுப்போம். என்ன தெரியுமா சிந்தனை? ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் அவர்கள் விரும்பினார்கள். ஒரு மனதோடு ஜெபித்தாங்க. ரெண்டாவது, போனவன் போட்டோம், நம்ம இருக்கிற 11 பேர் 11 பிரிச்சுக்கலாம். ஒரு பங்கு மிச்சமாக போச்சு, இன்னும் ஆளுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் நினைக்கல. ஒருமைக்காக, ஒற்றுமைக்காக, ஒருமைப்பாட்டிற்காக அவர்கள் விரும்பினார்கள். 120 பேர் எல்லாரும் ஒன்றா இருக்கும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னது? எங்களோடு இருந்த ஒருவர், இறைவன் எப்படி 12 யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளோ, இயேசு ஆண்டவர் எப்படி 12 பேரை தேர்ந்தெடுத்தாரோ, ஒருவன் தப்பு பண்ணி போயிட்டான்னா அந்த இடத்தை அப்படியே விடக்கூடாது, அந்த இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாக பேசுகிறாங்க. ஆவியானவர் வரணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நமக்குள்ள ஒரு பகிர்வு இருக்கணும், நன்மையை எதிர்பார்க்கணும். ஒரு மனதோடு ஜெபித்தால் மட்டும் போதாது, பொது நன்மைக்காக உழைக்கின்ற பிள்ளைகளாக இருக்கணும். ஒற்றுமையை விரும்பணும். நேற்றைய தினம் மறைவுரையில் நான் சொல்லிட்டு இருந்தேன், இன்றைய காலகட்டம் பிரிவினைகளை அன்பு செய்கிறது. இன்னைக்கு காலகட்டம் பாருங்களேன், நான் வேற நீ வேற, நான் படித்தது அந்த காலேஜ், நீ படித்தது இந்த காலேஜ், நான் இந்த மொழி பேசுகிறேன், நீ அந்த மொழி பேசுகிற, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நீ இவ்வளவு படிக்கல, நான் இந்த குரூப்பில் இருக்கிறேன், நீ அந்த குரூப்பில் இருக்கிற, நான் அந்த பங்கு, நீ இந்த பங்கு, நீ அந்த மதம், நான் இந்த மதம், எப்படியெல்லாம் பிரிக்கலாமா அப்படி பிரிப்போம். பிரிக்கலைன்னா நமக்கு நிம்மதியே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். நீங்களாம் அப்படி இல்லை. பொதுவாக யோசித்து பாருங்களேன். அப்படியே போட்டோம், எல்லாம் நல்லா இருந்தாலும் நம்ம குடும்பம் வேற, அவங்க குடும்பம் வேற. அது தம்பி வீடு, இது நம்ம வீடு. உன் தம்பி தம்பி தான் இருந்தாலும் அவனுக்கு வேற குடும்பம். அப்படியாவது பிரிக்க பார்ப்போம். அங்கேயும் சரிப்பட்டு வரலையா, வீட்லேயே பிரிச்சுக்குவோம். இது உங்கள் இடம், இது எங்கள் இடம், இது நீங்கள், நான் இது நான். பிரிவினைகளில் அன்பு செய்கின்ற காலகட்டத்தில் இருக்கிறோம். இது எம் ஃபோனு, இது உன் ஃபோனு. அந்த காலத்தில் ஒரே ஃபோனு, கர் யார் வேணால் எடுத்து பேசலாம். அன்றைக்கி எவ்வளோ ஒற்றுமையும் ஒருமைப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு தனி ஃபோன் மட்டும் இல்லை, அதெல்லாம் ஒரு மனசனுடைய எண்ணம் தான். பாருங்களேன், இதான் என்னது, என்னுடையது. எனக்கு மிஸ்கால் வந்தால் நான் தான் எடுப்பேன். எனக்கு தனியாக ஒரு பேட்டர்ன், இது யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. எனக்கு ஒரு சிம் கார்டு, 2 சிம் கார்டு, எனக்கு ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு கிரெடிட் கார்டு, எனக்கு தனியாக லாக்கரு, எனக்கு எல்லாம். உன் அக்கௌண்ட் அங்கே, என் அக்கௌண்ட் இங்கே. அன்புக்குரியவர்களே, நான் இது என்ன சொல்ல வரேன்னா, தெரிந்தோ தெரியாமலோ, இப்போ இன்னும் சொல்ல போனால், எனக்கு தனி வண்டி, உங்களுக்கு தனி வண்டி, நான் வண்டி என்னுடைய வாகனத்தில் நான் போவேன், உங்கள் வாகனத்தில் நீங்கள் போவீங்க. நான் போன ஒரு சில இடத்துலலாம் ஒரே வீட்டில் 5 கார்லாம் இருக்குது. இங்கே இல்லை, வேற ஒரு நாட்டில்.
அப்போ அன்புக்குரியவர்களே, என்ன சொல்ல வரேன், பிரித்து பார்ப்பதில் மகிழ்ச்சி அடையும். ஆனால் ஆவியானவர் நமக்குள் வரணும்னா ஒற்றுமை வேண்டும். எவ்வளவுக்கு எல்லாரையும் ஒன்று சேர்த்த முடியுமோ அவ்வளவுக்கு ஒன்று சேர்த்தணும். பேதுரு அதான் செய்கிறார். பேதுரு சொல்கிறார் பாருங்க, பொதுவான விஷயம், இனிமேல் 11 வேண்டாம், 12 இருக்கட்டும். என்ன செய்யணும்? அதற்காக நாம் ஜெபிப்போம், ஒருவரை தேர்ந்தெடுப்போம். ஒற்றுமை மிக மிக முக்கியம். அதுக்கு நிபந்தனை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன நிபந்தனை? திருமுழுக்கு யோவான் அந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ஆளை உள்ள கூட்டு வரத்துக்கு என்ன ஒரு நிபந்தனை வைக்கலான்னு தான் பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்கிற பாருங்க, நாங்கள்லாம் எப்போ திருமுழுக்கு யோவானை பார்த்தோமோ அந்த நாட்கள் நம்ம கூடுதல் இருந்த நாள் முதல் இறுதி வரை யார் ஒருவர் நம்மோடு பயணித்தார்களோ அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுப்போம். அப்போ ரெண்டாவது சிந்தனை, ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் என்றால் ஒற்றுமைக்காக, ஒருமைப்பாட்டுக்காக உழைக்கிற குரூப்பில் நம்ம இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஒரு மனதோடு ஜெபிக்கணும், ஒற்றுமை ஒருமைப்பாட்டை விரும்பணும். அது குடும்பமாக இருக்கட்டும். இனிமேல்லாம் இப்படின்னா போக முடியாது, நீங்கள் அப்படியே இருங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன், இல்லை, ஒருமைப்பாட்டை ஒற்றுமையை விரும்பணும். மூன்றாவது சிந்தனை, கடவுளின் திருவுளத்துக்கு விட்டு கொடுக்கணும். அதுதான் பாருங்க அடுத்த பகுதி. என்ன அடுத்த பகுதி? 23வது வசனத்தில் வரும். சரி, ஒருத்தர் இன்னொருத்தர் சேர்த்தணும்னு முடிவு பண்ணியாச்சு. பிரைஸ் தி லார்ட். இங்கே தான் இருக்கீங்களா? ஒருத்தர் இன்னொருத்தரை 11 பேர் கூட சேர்த்தணும்னு முடிவு பண்ணியாச்சு. 2 கேண்டிடேட் வராங்க, 2 பேர் வராங்க. ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ். அந்த 23வது வசனம் வாசிங்களேன். திருத்துதர் பணி 1:23. ஓகே, அந்த குரூப்லேருந்து 2 பேர் வந்துட்டாங்க. திருமுழுக்கு யோவான் முதல் இயேசுவின் முன்னேற்றம் வரை இந்த 11 திருத்தூதர்களோடு பயணித்த 2 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்கள் இருவரை முன்னிறுத்தினர். யார் 2 பேர்? ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. அப்படின்னா என்ன தெரியுமா? இவர் கொஞ்சம் பெரிய ஆளாட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் யோசேப்புன்னு ஒரு பெயர் இருக்கு, பர்சபான்னு இவரை கூப்பிடுறாங்க ஃப்ரெண்டா, யுஸ்துன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒருத்தர் தாங்க இவருக்கு இவ்வளவு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவராட்டிருக்கு. ஏரியாவில் பங்கு பேர் உறுப்பினராக ரொம்ப நாளாக இருந்தாராட்டிருக்கு, நல்லா செஞ்சிருப்பாராட்டிருக்குது. இவரை பற்றி பாருங்களேன், அந்த வசனத்தில் எவ்வளோ சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் எப்பயும் முக்கியம். இத்தகைய ஒருவர், அவர் பேர் ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. அடுத்தவரை பற்றி ஒரு அரை வார்த்தை கூட இல்லை, பேர் மத்தியான்னு மட்டும்தான் இருக்குது. இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் பேர் மத்தியா. இவர்கள் இருவரை நிறுத்துறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஒருத்தர் நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார், ஒருத்தர் போஸ்கோ மாதிரி கத்திக்கிட்டே இருந்தார், இன்னொருத்தர் ஜில்பின் மாதிரி அமைதியாக இருந்தார், மற்றவர் ஜில்பின். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கேண்டிடேட்ஸ் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் அவர்கள் இப்படி சொல்லிட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தலை. அவர்களுடைய செல்வாக்கையோ, அவர்கள் 120 பேர் முன்னாடி என்னப்பா சொல்கிறீங்க, பர்சபா யுஸ்து அல்லது பேர் சொன்ன இவர் வேணுமா, இந்த மத்தியா வேணுமா அப்படின்னு கேட்கல. கடவுளை திருவுளத்தை தெரிந்து கொள்வதற்காக சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். ஒரு விதம் ஆண்டவருடைய திருவுளத்தை தெரிந்து, அதனால் நீங்கள் போய் எல்லாத்தையும் சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. இறை திருவுளம் நடக்கட்டும்ன்றதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணால் 2லேயும் கார்னு எழுதிட்டு போட்டுட்டு கார் எடுத்துருவோம். அப்பாடா, கடவுள் வெளிப்படுத்திட்டாரு. நம்ம திருவுளம் எப்படி கடவுளுடைய திருவுளமாக மாற்றுறதுன்றதுக்காக நம்ம படுற பாடு இருக்குது பாருங்களேன். எனக்கு இந்த ஏரியாவில் ஒரு வீடு வேணும்னா, ஆண்டவரே அருளாலயம் பக்கமாக இருக்குது, பக்கத்தில் சென்ட் ஜோசப் இருக்குது, எதையாவது சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம விருப்பத்தை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி, பர்சபா தான் ரைட்டு, நான் பேதுரு நானே சொல்கிறேன், உங்கள் விருப்பம், இனிமேல் யாருக்கு வேணால் நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க அப்படின்னு பேதுரு சொல்லித்தாருன்னு வச்சுங்களேன். அந்த 120 பேரில் 100 பேர் கை தூக்கியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய விருப்பம் அல்ல, கடவுளுடைய திருவுளத்துக்கு தூய ஆவியால் இயக்கப்படணும். கடவுளுடைய திருவுளத்துக்கு விட்டு கொடுக்கும் பொழுது தான் ஆவியானவர் வருவார். சரி, சீட்டு குலுக்கி போட்டாங்க. பேர் வந்த உடனே மத்தியா பேருக்கு வந்துச்சு. ஐயோ தப்பா போட்டேன் திருப்பி போடலாம்லாம் போடல. நம்ம ஒரு முறை இப்படி போட்டு நம்ம நினைக்கிறது வரலன்னு வச்சுங்களேன், நான் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணாமல் நான் டாஸ் போட்டுட்டணும், திருப்பி நம்ம எப்படியாவது இன்னொரு முறை மாற்ற பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.
மத்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் விரும்பாத நபர்களை இறைவன் ஒரு சில நேரங்களில் தேர்ந்தெடுப்பார். ஆவியானவர் வரணும்னா அவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காதவர்களோ விரும்பாதவர்களோ அல்லது கடையவர்கள் என்று நினைக்கிறவர்கள், இவர்களாம் இதுக்கு செட் ஆக மாட்டாங்க நினைக்கிறேன் பாருங்க, அவங்களையும் சேர்த்துனாதான் ஆவியானவர் நம்ம கூட இருப்பாராம். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சா புரியட்டும், புரியாட்டி போட்டோம். பிரைஸ் தி லார்ட். இது சிறந்த எடுத்துக்காட்டு. சாமுவேல் 2வது அரசரை தேர்ந்தெடுக்கிற, தாவீதை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு 2 சாமுவேல் நினைக்கிறேன், இல்லை 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், இல்லை 1 சாமுவேலா எடுத்துக்கொள்வோம். சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 16. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். தாவீது அரசராய் திருப்பொழிவு செய்யப்படுகின்ற நிகழ்வு. இஸ்ராயலினுடைய முதல் அரசன் சவுல், 2வது அரசர் தாவீது. சவுலை அரசராக திருப்பொழிவு செய்ததும் சாமுவேல் தான். அதுக்கடுத்து தாவீதை திருப்பொழிவு செய்வதும் சாமுவேல் தான். எப்படி திருப்பொழிவு செய்கிறாரு? நம்ம நிறைய முறை நீங்கள் வாசித்து தியானிச்சிருப்பீங்க. ஈசாய்க்கு 7 மக்கள், 8 7 இருக்கட்டும், முதல்ல 7 பேர். இங்கே பாருங்களேன், சாமுவேல் வந்து கேட்பாரு, பழி செலுத்துவதாக சொல்லி ஈசாய் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் இந்த பகுதியை எடுத்து வாசிங்க. எடுத்து வச்சிட்டிங்களா? வீட்டுக்கு போய் பழி செலுத்துவதாக அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் வர சொல்லுவாங்க. 6வது வசனம். அவர்கள் வந்த பொழுது, அவர்னா சாமுவேல் எலியாவை பார்த்தவுடனே, எலியான்றது ஈசாயுடைய முதல் பையன் பேரு எலியா, முதல் பையன். அவனுடைய பாருங்க, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று அவன் பார்த்த உடனே தலைப்பேரான மகன். யூதர்களில் தலைப்பேரான மகனுக்கு சிறப்பு உண்டு. அப்போ இவன் தான் இருப்பான். எலியா நல்லா வாட்ட சாட்டமாக செமையாக இருக்கிறான், ஜிம்முக்கெலாம் போயிருப்பானாட்டிருக்கு, அரசனாவதற்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், இவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவரை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். கேன்சல். ஃபர்ஸ்ட் பையன் கேன்சல். அடுத்து 2வது பையன். அடுத்து ஈசாய் அப்படின்னா அப்பா அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இதை பொண்ணு பார்க்குற மாதிரி அரசனை பார்க்கறதுக்காக ஒரு பையனை அனுப்பிவிடுறாங்க. அபினதாப் வந்தார். இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளல. பிறகு 9வது வசனம், ஈசாய் சம்மாகு என்கிற நபரை கடந்து போக செய்தார். 3வது பையன், ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளல. உடனே டைம் இல்லாதனால அடுத்த வசனம் பாருங்க, 10. இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். ஏன் 7ன்னு சொன்ன புரியுதா? ஈசாய்க்கு மனசுலேயே 7 பிள்ளைங்க தான் பிள்ளைங்களா நினைச்சார். 8வது அவன் ஒருத்தன் குட்டி பையன், அவனை கணக்கிலேயே சேர்க்கலை. அடுத்த வசனம் வாசித்தா புரியும். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ள என்று சொன்னார். 11வது வசனம் வாசிங்களேன். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று கேட்க, இன்னொரு பொடியன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கி என்று பதில் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த வசனம் நான் மாத்திலாம் வாசிக்கல. இன்னொரு சிறுவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் சின்ன பையன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பெரிய வீட்டில் பழி செலுத்துறாங்க, ஊரே வந்துருச்சு, எல்லாம் ரெடி ஆயாச்சு, இறைவாக்கினர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இவனை கூப்பிட கூட இல்லை. இவர் ரெடியாக பண்ண, அண்ணனுக்கு 4-7 பேருக்கு வேலை இருக்குது, நீ ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்துட்டு போ, வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்லாம் நீ இப்போ வேண்டாம். ஒரு சில சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன்ல, இது பெண் பார்க்குற நிகழ்வு, நீ எதுக்கு, நீ ஸ்கூலுக்கு போன்னு அனுப்பி விடுற மாதிரி, இது அரசனாகிற வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ போய் ஆடு மேய்க்கிற வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டார் அப்பா. சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். 12வது வசனம். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன், ரொம்ப அழகா சின்ன பையனா பார்க்கறதுக்கு உண்டு, இந்த பையன்லாம் அரசனாவான்ற மாதிரி அவன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம்,
தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் 7 பேர் எல்லாம் வாட்டசாட்டமாக நிற்கும் போது அவங்க முன்னாடி இவனை திருப்பொழிவு செய்தான். என் பாயிண்ட் நான் சுற்றி வளைச்சலாம் எங்கேயும் போகல. என்ன தெரியுங்களா? இறைவன் விரும்புகிற நபர்களை நம்மோடு நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆவியானவரால் நிரப்பப்படணும்னா மத்தியால் தான் என்றாலும் இறை திருவுளம் என்றால் இறை திருவுளம் எதுவோ அது நடக்கட்டும் என்று திருத்துதர்களும் அந்த 120 பேர் முடிவெடுக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 நிகழ்வு முக்கியம் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு. 1, ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஒரு மனநிலை. 2வது, ஒற்றுமைக்காக முயற்சி செய்யணும், ஒற்றுமையை வளர்க்கணும், பிரிவினையை வளர்க்கக்கூடாது. பிரிவினையை வளர்த்தோம் இருக்கிற ஆவியானவர் நம்மளை விட்டு ஓடி போயிடுவார். 3வது, நாம் நினைப்பது அல்ல, இறை திருவுளம் நடக்கணும். இது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற நிகழ்வுகள்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு இதெல்லாம் இல்லை. கடவுளுக்கு யாரை பிடிக்குதோ, கடவுளுடைய விருப்பம் என்னவோ அது நடக்கணும். இந்த 3 சிந்தனை, இந்த 3 வழிமுறைகளை நாம் பின்பற்றினோம் என்றால் ஆவியானவரை 4 விதத்தில் அனுபவிப்போம். அதுதான் அடுத்த பகுதி. திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க போகிறோம். ஆவியானவரை 4 விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 1 முதல்ல வசனம் பாருங்க. இந்த பகுதி அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி தான் நம்ம தியானிச்சோம். இந்த 3 நிகழ்வுகள் நடக்குது. ஒரு மனதோடு ஜெபித்தாங்க, ஒற்றுமைக்காக முயற்சி செய்தார்கள், கடவுளுடைய திருவுளத்தை ஆய்ந்து தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ப மத்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள். பாதி பேர் மயக்கத்தோடு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? 4 ஆசீர்வாதம். தூய ஆவியானவரை 4 விதத்தில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். 1, பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது. அந்த பெந்தகோஸ்து என்ற வார்த்தைக்கு பாருங்க, ஸ்டார் போட்டு கீழே கொடுத்துருக்கு. பெந்தகோஸ்து என்னும் சொல்லுக்கு 50வது நாள் என்று பொருள். அடுத்து, இது அறுவடைக்காக நன்றி செலுத்தும் யூத திருவிழா. பாஸ்கா திருவிழாவுக்கு பின் 50வது நாள் இது கொண்டாடப்பட்டது. நான் எங்கேருந்து காப்பி அடிச்சேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாவரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். ஏறக்குறைய எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? குறைந்தது இவங்களே 120 பேர், அது 3000 பேர் எல்லாரும். இவர்கள் மட்டுமே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? முன்னாடி நம்ம வாசித்தோம் பாருங்க. இந்த 120 பேர் தான் ஒன்றா இருந்தாங்க, முடிவு பண்ணாங்க, ஒன்றா ஜெபித்தார்கள், ஒற்றுமைக்காக உழைத்தார்கள், கடவுளுடைய திருவுளத்திற்கு ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவர்கள் கூட அந்த விழா கொண்டாட யூதர்கள் எல்லாரும் வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இவர்கள் தனியாக இந்த ஒரு எண்ணத்துக்காக ஜெபித்துட்டு இருக்காங்க. யூதர்கள் எல்லாம் வந்தது இந்த எண்ணத்துக்காக வரல. அவர்கள் அறுவடை விழாவை பொங்கல் கொண்டாடுற மாதிரி நம்ம ஊரில் விழா கொண்டாட ஜல்லிக்கட்டுலாம் நடக்கிற மாதிரி அங்கே விழா நடக்குது. இவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று 2வது வசனம் வாசிங்களேன். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. பாருங்க, ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க, ஒரு சப்தத்தை இவர்கள் கேட்கிறார்கள். ஆடியபிள் தியோஃபனின்னு சொல்லுவாங்க. பேரொலி, ஒரு பெரிய சத்தம். ஃபீலிங் இல்லை, மனசுக்குள்ள இல்லை, சத்தத்தை அவர்கள் காதால் கேட்கிறார்கள். இறைவன் ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுவதனுடைய ஒரு அடையாளம் பேரொலி, ஒரு சப்தம் காதில் கேட்கலாம். விடுதலை பயணம் எடுங்களேன், 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். விடுதலை பயணம் 19:16. மோசே சீனாய் மலையில், ஒன்றா சேர்ந்து வாசிப்போம், தனியாக வாசிக்காதீங்க. மோசே சீனாய் மலையில் போய் இறை அனுபவத்தை பெற்று அவர் கீழே இறங்கி வரும் பொழுது 3ஆம் நாள் நடக்கிற ஒரு நிகழ்வு. எல்லாரும் எடுங்களேன். விடுதலை பயணம் 19:16 சேர்ந்து வாசிப்போமா? 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது. கேட்கல, எக்கால பேரொளி எழுந்தது. இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். பாருங்க, இறை அனுபவம் ஒரு சப்தமாக நம் காதுகளில் வரலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பேரொளி இறை அனுபவம் பாளையத்தை மூடியதை அவர்கள் காதுகளால் கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட்.
அதே விடுதலை பயணம் அதே பக்கத்தில் 20ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை வாசிங்களேன். ஆண்டவர் மோசேவை நோக்கி பின்வருமாறு உரைத்தார், இவ்வாறு நீ இஸ்ராயேல் மக்களிடம் சொல், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள், வானத்திலிருந்து நான் உங்களோடு பேசினேன். ஆண்டவர் பேசுவதை கேட்க, அவரது ஒளியை காதால் கேட்க முடியும் என்பதற்கு தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். இயேசுவே கேட்டார் வானத்திலிருந்து ஒரு ஒளியை. லூக்கா 3:22 முன்னாடியே நான் வாசித்தோம். லூக்கா 3:22 3ஆம் அதிகாரம் 22 திருமுழுக்கு பெரும் வேளையில் நடக்கிறது என்ன? தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர்கள் மீது இறங்கி வந்தது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று வானத்தில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரது குரலை அல்லது ஒரு பேரொலியை, ஒரு இடி முழக்கத்தை காதால் கேட்க முடிந்தது. திருத்தூதர் பணி 11:7 எடுத்து வாசிங்களேன். திருத்தூதர் பணி 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். சேர்ந்து, பேதுரு எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் ஒலித்ததை கேட்டேன். பேதுரு சொல்றாரு, ஏய் பேதுரு எந்திரா சாப்பிடு அப்படின்னு சொன்ன ஒரு குரலை நான் கேட்டேன். அதிலேயே பகுதியில் 9வது வசனம். 2ஆம் முறையும் திருத்தூதர் பணி 11 வாசித்துட்டு இருக்கோம். திருத்தூதர் பணி 11:7 11:9. 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவியானவரை பெற்றுக்கொள்வதன் ஒரு அடையாளம் குரலை கேட்பது. ஏதோ அசரீரியான குரல் இல்லை, இறை வார்த்தை கேட்குவதும் ஆவியானவர், அதாவது இறை வார்த்தையை கேட்கும் பொழுதும் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது எங்கடா எனக்கு இந்த காதல ஒளி கேட்கலன்னு நினைக்காதீங்க. இறை வார்த்தையை கேட்கிற பொழுதே ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் திருத்தூதர் பணியில் இருக்கு. டைம் இல்லை, அந்த ரெஃபரன்ஸ் அப்புறம் நான் சொல்கிறேன். இறை வார்த்தையை கேட்பதும் கடவுளுடைய குரலை கேட்பதற்கு நிகர். இறை வார்த்தையை கேட்கிற பொழுதே ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். வேறு ஒரு சிலருக்கு ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துவதை உங்களால் கேட்க முடியும். ஆனால் இறை வார்த்தையை எடுத்துரைக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, அறிவிக்கிற பொழுது, அதை காதால் கேட்கிற பொழுது நம்ம ஆவியானவரால் நிரப்பப்படுறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் அனுபவம் காதால் கேட்டது. அதை நான் சொன்னேன், என்னது? ஆடியபிள் தியோஃபனி. ரெண்டாவது அதே திருத்தூதர் பணி எடுங்களேன். 2ஆம் அதிகாரத்தில் தான் நாம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். 2வது வசனம் வாசித்தோம். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. அதை அவர்கள் கேட்டார்கள், அனுபவிச்சாங்க. அடுத்து 3வது வசனம். மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். ரெண்டாவது என்னது? இட் இஸ் கால்டு விஷுவல் தியோஃபனின்னு. கண்ணால பார்த்தாங்க. என்னத்தை பார்த்தாங்க? நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவு அப்படின்னா நெருப்பு, அக்னி, நெருப்பு போன்ற நாவு அல்லது அந்த இதில் அவர்கள் தலைக்கு மேல் வந்து நிற்பதை அவர்கள் கண்டார். கண்ணால் பார்க்குறாங்க. காதால் ஆவியானவரை அனுபவிக்கிறாங்க, கண்ணால் அவர்கள் ஆவியானவரை நெருப்பினுடைய அந்த வடிவில், நெருப்பு நாவினுடைய பிளவுற்ற நெருப்பு நாவினுடைய வடிவில் அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணால் பார்த்ததற்கு, ஆவியானவரை பார்த்ததற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸ்தேஃபான். திருத்தூதர்கள் 7 பேரை, திருத்தூதர்கள் 12 பேர், திருத்தொண்டர்கள் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரம் எடுங்களேன். எல்லாம் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். திருத்தூதர் பணி 6:5 எடுத்து வாசிங்களேன். திருத்தூதர் பணி 6:5. திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்று, என்ன கருத்து? நாங்கள் இறைவார்த்தை அறிவிக்கிற வேலையை செய்கிறோம், சாப்பாடு சர்வ் பண்ணுறதெல்லாம் இனிமேல் திரு தொண்டர்கள் பார்க்கட்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. நாங்களே சாப்பாட்டில், இந்த பிரச்சனையில், பரிந்துரையில், அங்கே இங்கே ஆஃபீஸில் எல்லா வேலையும் நாங்களே பார்த்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நாங்கள் இறைவார்த்தை அறிவிக்கிறோம், திருத்தொண்டர்கள் 7 பேரை நியமிப்போம், அவர்கள் என்ன செய்யட்டும், இப்படிப்பட்ட வேலை எல்லாத்தையும் பார்த்து கொள்ளட்டும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க.
முடிவெடுத்தோன்னு என்ன நடக்குது பாருங்க. அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேபான் தொடங்கி 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த பாருங்க. அதான் பலமுறை நம்ம தியானிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். டேபிளில் வேலை செய்யறதுக்கு சாப்பாடு பரிமாறத்தை கூட விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் ஆர்வமும் வேணுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்த பணி செய்தாலும் ஆவியானவருடைய துணை வேண்டும். பாருங்க, இந்த திருத்தூதரில் இந்த ஸ்தேபான் முதல் திருத்தொண்டர் ஸ்தேபானுடைய வாழ்க்கையில் எப்படி ஆவியானவரை பார்க்கிறாரு? 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். ஸ்தேபான் மீது கல்லெறிகின்ற நிகழ்வு. 7:55 எல்லாரும் சேர்ந்து எடுத்து வாசிப்பாமோ? அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நின்றதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். பாருங்க, நம்பிக்கையோட ஆவியானவர் துணை கொண்டு செயல் செய்கிற பொழுது வானம் திறப்பதையும் ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் திருத்தொண்டரான ஸ்தேபான் என்ன செஞ்சாரு? கண்டார். அதான் முக்கியம். விஷுவல் தியோபனி. சிலதெல்லாம் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், நம்ம கண்ணை மூடி வச்சுட்டு இருக்கோம். நம் அருகில் இருப்பவர்கள் வாயிலாக, நம் குடும்பத்தார் வாயிலாக, பல செயல்கள் வாயிலாக கண்களுக்கு ஆவியானவர் அவர் இருக்கிறார் என்பதை காண்பித்து கொண்டே இருக்கிறார். அந்த நிகழ்வில் ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை பார்க்கிற அளவுக்கு கண்ணை திறக்க, நம்பிக்கையின் கண்களை திறக்க நம்மால முடியாம போகுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வானம் திறந்தால ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவர் வருகிற பொழுது இதோ இதே கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நமக்கு தராரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம் கண்கள் திறப்பதில்லை. நம்பிக்கையின் கண்களை திறந்து ஆவியானவரின் துணை கொண்டு ஒவ்வொரு செயலையும் பார்க்கிற பொழுது பிளவுற்ற நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவின் வடிவில் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இறங்கி வருவதை நம்மால் உணர முடியும். ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணல, ஆவியானவரை நம்ம கண்களால் பல நிகழ்வுகளில் நம்மால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு காதால் கேட்க முடியும் ஒரு ஒளியை, கற்பனை அல்ல, கண்களால் பார்க்க முடியும். 3வது திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் அதே பகுதியில் 4வது வசனம் இல்லை. எனவே அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். 3வது அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். 3வது என்னன்னா, they were filled by the power of the Holy Spirit. உடம்பு ஃபுல்லா ஆவியானவரால் நிரம்பியதை அவர்கள் உணர்ந்தார்கள், உடலில் அனுபவித்தார்கள். அதாங்க 3வது. இந்த முதல் பாதி 4வது வசனத்தில் முதல் பாதி எடுங்களேன். அவர்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரால், நான் சொன்ன பாருங்க, திருமுழுக்கு யோவான், எலிசபெத்து, சக்கரியா, பேதுரு, பவுல், இயேசு, அன்னை மரியாள், சூசையப்பரு எல்லாரும் ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டது போல அந்த நேரத்தில் அங்கு ஒருமித்து ஜெபித்த இவர்கள் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டாங்கன்னா அவர்கள் உடம்புல அதை அனுபவிச்சாங்கன்னு அர்த்தம். உடம்பில் ஆவியானவரை அனுபவித்தார்கள். நாம் இன்றும் ஆவியானவரை நம் உடலில் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 தெரியும்ல, தூய ஆவியானவர் வசிக்கும் ஆலயம் உன்னுடைய உடல் கோவில், உனது உடல் கோவில். ஏனென்றால் தூய ஆவியானவர் அங்கு வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முன்னாடியே எக்ஸாம்லாம் சொன்னேன், யாரெல்லாம் தூய ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்று முன்னதாகவே கூறிட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3வது நிகழ்வு, 1 காதால் கேட்டார்கள், கண்ணால் அவர்கள் ஏதோ ஒன்றை பார்த்து ஆவியானவரை புரிந்து கொண்டார்கள், உடம்பில் ஏதோ ஒரு அனுபவம் வந்து அவர்கள் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டதை அவர்கள் உணர்ந்தார்கள். 4வது அடையாளம், அதே பகுதியில் அவர்கள் வெவ்வேறான மொழிகளில் பேசினர். பேச்சில் வித்தியாசம். இது அந்நிய மொழியில் பேசுவது மட்டுமல்ல, அவர்கள் ஆவியானவரில் அவர் காதால் கேட்டவுடனே, இறை வார்த்தையாக இருக்கட்டும், இறை அனுபவமாக இருக்கட்டும், காதால் கேட்டவுடனே, அதனால தான் சாட்சியம் சொல்லணுன்றது.
சொல்லும் பொழுது மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? காதால் இந்த இறை அனுபவத்தை கேட்குறாங்க. ஒரு சிலது கண்ணால் பார்த்து ஆராதிக்கணும், துதிக்கணும். கண்கள் முக்கியம். ஏன்? கண்ணால் அனுபவிக்கும் பொழுது அது மனதிற்குள் கடந்து செல்லும். பிரைஸ் தி லார்ட். இப்போ காதால் கேட்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், ஆவியானவரால் உடம்பில் அவங்க அனுபவிச்சாங்க. நான்காவது, அவர்கள் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார். இது அந்நிய மொழி பாஷையை பட்டு பேசுவது சொல்லல. ஆவியானவரால் நிரம்பினோம் என்றால் நம் மொழி மாற்றமடை, பாலிஷா இருக்கும். என்ன ஏது அப்படின்னு திட்டுறவங்க நல்லா இருக்கீங்களான்னு பேச ஆரம்பிப்போம். தியானம் முடிஞ்சிட்டும் வந்த மாதிரியே திரும்பி போய் வந்ததை விட மோசமாக பேசணும்னா ஆவியானவரை நமக்குள்ள ஆட்கொள்ளப்படலைன்னு அர்த்தம். சிம்பிள் எக்ஸாம்பிள், வீட்டில் போய் நீங்கள் எக்ஸாம் நீங்களே எழுதி பாருங்கள். இங்கே எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போய் என்னத்தை பேசிட்டு வந்தோமோ, எதில் விட்டுட்டு வந்தோமோ, நில்லு கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரேன் அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு வந்துட்டு திரும்பி எங்கே விட்டேன் அங்கே தானே விட்டேன்னு தொடங்கினோம்னா வெவ்வேறான மொழிகளில் இல்லை, பழைய அதே மோசமான மொழி தான் பேசுகிறோன்னு அர்த்தம். ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளை பேச்சு வெவ்வேறு மொழியாக இருக்கும். வெவ்வேறுனா பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதான் முக்கியம். இவங்க பேசுகிறத கேட்ட உடனே பார்க்குறவங்களுக்கு சந்தேகம், ஏய் இத்தனை நாள் இவங்க இப்படி பேசினதே இல்லையே, என் வீட்டுக்காரர் இத்தனை நாள் இப்படி என்கிட்ட பேசினதே இல்லையே, என்ன ஆச்சு? உடனே அம்மாவுக்கு, அம்மா ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம், குடிச்சிட்டு வந்துட்டாரோ டவுட்டாக இருக்குமா. அதான் சொல்கிறாங்க, ஏதோ புதிய மதுவை அருந்தியவர்கள் போல் இவர்கள் பேசுகிறார்களே, வளர்றாங்களே. நீங்கள் அந்த பகுதி எடுத்து வாசிங்க. நான் சொன்னால் ஏதோ நானே சொல்கிறேன்னு நினச்சிக்குவீங்க. 2ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? 13வது வசனம் எடுத்து வாசிங்களேன். 12 வாசிங்க. எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். மாமியார், நீங்கள் தியானத்துக்கு வந்திருக்கீங்கன்னு வைங்க, மருமகிட்ட சண்டை போட்டு வந்தீங்க, போயிட்டு மா நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுமா, இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம், எடுத்து வை. அந்த அம்மா ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிச்சு. என்னென்னு, எங்கள் அத்தை கூடலாம் இனிமேல் இருக்க முடியாது, டிக்கெட்டை வேணால் போட்டுருங்க, நான்லாம் முடியல, இன்றைக்கி ஏதோ தியானத்துக்குன்னு போயிருக்குது. இந்த அம்மா திரும்பி வந்தால் பழசு மாதிரி தான், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப புலம்பி காலையிலேருந்து சாயந்தரம் அந்த அம்மா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு. இந்த அம்மா தியானத்தை முடிச்சுட்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்டு காதால் கேட்டுச்சு, கண்ணால் பார்த்துச்சு, உடம்புல ஏதோ ஒரு அனுபவம். வீட்டுக்கு போகும்போது இந்த பேச்சு வித்தியாசமாக இருக்குது. அம்மா மாமா ஒன்றா ஜெபம் பண்ணலாம், சாரிம்மா, சரி சாப்பாடு எடுத்து வை, நம்மளாம் சாப்பிட்லாம். இந்த அம்மா என்ன நினைக்கும்? அந்த மருமக என்ன நினைப்பாங்கன்னா, மலைத்து போய் நிற்பாங்க. ஃபஸ்ட்டு, காலையில் ஒரு மாதிரி இருக்கிறியே, இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டியே, மலைத்து போய் பார்ப்பார். 1. 2வது, மனம் குழம்பின்றார்கள். இது என் மாமியார் தானா, ஏன் இது இப்படி பண்ணுறாங்க, புரியாது. 3வது பாருங்க, அதை விட நல்லது, இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தார்கள். ஏய் இவர் இப்படி பேசுறதுக்கு சான்ஸே இல்லை. பாருங்க, அந்த மொழியில் எவ்வளவு மாற்றம். மொழி என்றால் கம்யூனிகேஷன் அர்த்தம். எதுக்கு மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம்? நம்மளுடைய நினைவுகளை, எண்ணங்களை இன்னொரு பகிர்ந்து கொள்வதற்குத்தான் மொழி. அந்நிய மொழியில் ஆண்டவரோடு உரையாடுறோம் பரவச பேச்சில். ஆனால் ஆவியானவரை பெற்ற நாம் மனிதர்களோடு பேசும் பொழுது நம் மொழியில் உண்மையான மாற்றம் இருந்ததென்றால் மற்றவர்கள் அந்த மாற்றத்தை அவர்களால் உணர முடியும். அதனால் நம்ம வீட்டுக்கு திரும்பி போகும்போது வெவ்வேறான மொழி, தமிழ்லே தான் பேசுவோம், ஆனால் அந்த பேச்சில் அர்த்தங்கள் பார்த்து பிறர் மலைத்து போகும் அளவிற்கு நல்ல வார்த்தைகள், நல்ல பாராட்டுக்கள், ஊக்குவிக்கிற வார்த்தைகள், எதிர்மறையாக பேசாமல், எதிர்மறையான நெகட்டிவாக பேசாமல் நேர்மறையாக, அதெல்லாம் சரியாயிரும், பார்த்துக்குவோம். ஆண்டவர் இருக்கிறாரு. நம்ம பேசுகிறத பார்த்து மற்றவங்க அவங்களுக்கே என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே, ஏதோ மாற்றம் வந்துருச்சுன்னு புரியணும். பிரைஸ் தி லார்ட். நம் பேச்சில் பிறர் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ 4 அனுபவத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். 1, அவர்கள் காதால் பேரொலியை கேட்டார்கள். நாமும் இன்னைக்கு இறைவார்த்தை பல்வேறு நிலைகளில் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு இறைவார்த்தையும் இப்படி பாடல்கள் இதெல்லாம் காதால் கேட்கணும். 2வது, கண்ணால் பார்க்கணும். நற்கருணையில் பார்க்குறோம்,
பிறர் சொல்வதை சாட்சியத்தெல்லாம் கேட்குறோம், பார்க்குறோம். அனுபவத்தை, பிறர் சொல்கின்ற அனுபவத்தை நாம் காதால் கண்ணால் கேட்டு பார்த்து ஆவியானவரால் நிரப்பப்படணும். 3வது, ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஆட்கொள்ளப்படுறதுனா கம்ப்ளீட் பொசஷன், கம்ப்ளீட் கண்ட்ரோல். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், ரோமையர் 8:14 சொன்ன பாருங்க. இயக்கப்படுறது, அதுதான் ஆட்கொள்ளப்படுவது. அதாவது வேற வழியே இல்லை, கம்ப்ளீட்டாக மாறிட்டோன்னு அர்த்தம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ஆவியானவரால் அப்படியே போட்டு அப்படியே எடுத்துக்கிற மாதிரி, வெளியே எடுக்கிற மாதிரி அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். முக்கிய எடுக்கிற மாதிரி அர்த்தம். முழுமையான ஒரு மாற்றம். லாஸ்ட்டு, அப்படி நம் வாழ்வில் இறை அனுபவம் பெறும் பொழுது நம் மொழியில் மாற்றம். என்ன எங்க அப்படிலாம் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிறருக்கு ஆவியானவரை கொடுக்கும் அளவிற்கு நம் வார்த்தைகளிலும் அந்த மாற்றம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பலதரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இதுதான் சிந்தனை. இதை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முதல் 3 சொன்ன வார்த்தையை மீண்டும் மனதில் வைத்துக்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த தயாரிப்பு எப்படி இருக்கணும்? ஒரு மனதோடு ஜெபிக்கணும், ஒரு ஒற்றுமைக்காக விருப்பப்படணும், கடவுளுடைய திருவலத்தை தேடணும். இது 3 தேடணும். இந்த 4 ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த முதல் 3ல் ஏதாவது குளறுபடி வந்துச்சு, மீதி 4 இல்லை. நம்ம 4 லாஸ்ட் கிடைக்கிற 4 பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த முதல் 3 சரி பண்ணுற விஷயத்த அது இருக்கட்டும், பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த ஒரு தயாரிப்பு நம் மனதில் இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை இதோ பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு நாம் தயார் எடுக்கிற பொழுது எப்பொழுதும் இன்று முதல் இந்த நாட்கள்லாம் ஜெபித்துட்டு இருக்கிறோம். ஆவியானவரால் நிரப்ப தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆம்.